பிரைஸ் த லார்ட். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43 அதிகாரம் 1 இப்படியாய் சொல்லுகிறது, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, முதல்ல பயப்படாதே, ஃபியர் நாட் அபவுட் எனிதிங். அடுத்தது, உன்னை மீட்டு கொண்டேன், ஐ ஹவ் ரிடீம்ட் யூ. மூன்றாவது காரியம், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். வாட் an awesome God he is. அருமையான தெய்வஜனமே, அவர் நம்முடைய பயத்திற்கு அவர் நீங்களாக்குகிற தேவனாயிருக்கிறார், நம்மை மீட்டுக்கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற தேவனாயிருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதாமை பெயர் சொல்லி அழைத்தார். ஆதியாகமம் 3:9 when he felt so condemned with so much of guilt and condemnation, அதாமே எங்கே இருக்கிறாய் அப்படின்னோடனே அவர் அங்கே இருக்கிற எல்லா செடிகளுக்குள் பூஞ்செடிகளுக்குள் அவர் மறைந்து கொண்டிருந்தார். ஆனாலும் ஆண்டவர் அவனை கூப்பிட்டு அவனுக்கான காரியங்களை வெளிப்படுத்தினார். ரெண்டாவது, அதே மாதிரி யாத்ராமம் 3:4 சொல்லப்பட்டிருக்கு, மோசேயை தேவன் அழைக்கிறார். ஒரு முள் புதரிலிருந்து, எரிகிற முட்செடியிலிருந்து கூப்பிட்டு அழைத்து, இஸ்ரவேலையே அந்த எகிப்தில் அடிமைத்தனத்திலிருந்து கூட்டிக் கொண்டு வரும்படிக்கான ஒரு பெரிய உத்தியோகத்தை அவருக்கு கொடுக்குறாரு. என்ன கிரேஸ் பாருங்க. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 9 பார்த்தீங்கன்னா, சவுல் சந்திக்கப்படுகிறார். அவர் தன் தேவ ஜனங்களை துன்பப்படுத்த போகும்போது தேவன் அவனை சந்தித்து, அந்த சந்திப்பின் நிமித்தமாய் அவன் கண்கள் இருளடைந்து போனது. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே என்று சொல்லி அவன் வாழ்க்கையை கர்த்தர் பூரணமாய் மாற்றி, சவுல் பவுலாய் மாறி ஒரு பெரிய அப்போஸ்தலனாய் மாறி அதிசயங்களை அவர் செய்தார், புஸ்தகங்களை அவர் எழுதினார். தேவன் பெயர் சொல்லி அழைக்கும்போது அது உன்னதமானது. இன்றைக்கு நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட கண்ணீரில் இருந்தாலும், வெறுப்பில் இருந்தாலும், தனிமையில் இருந்தாலும், கர்த்தர் உன்னை பெயர் சொல்லி கூப்பிட்டு உனக்காய் வைத்திருக்கிற அதிசயத்தை, தரிசனத்தை அவர் கட்டாயம் காண்பிப்பார். May God bless you with this prophetic word today. God bless you. Amen.